அனைவருக்கும் வணக்கம். லேதனா டிரைவிங் ஸ்கூல். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் ஃபிலோமினாவை பற்றி சொல்லணுன்னா, இவங்க ஜெர்மன்லேருந்து ஒரு வெக்கேஷனுக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இதுலேயே நம்ம இந்த வெக்கேஷன்லேயே நம்ம ஒரு டிரைவிங் ஸ்கில் கற்றுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்கில் எப்படி சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெர்மனில் போயிட்டு நான் டெஸ்ட்டு பாஸ் பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளில் தான் வந்தாங்க. உண்மையை சொல்லும் போது ஸ்டார்டிங் அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு விஷயம், 15 டேஸில் ஒரு டிரைவிங் கற்றுக்க முடியுமா மேம், பாசிபிளா, இவங்களால் ட்ரைவ் பண்ணிட முடியுமா, அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஹெவி டிராஃபிக்கில் கிளாஸ் கொடுக்குறேன் சார். அப்போ அந்த ஹெவி டிராஃபிக்கில் எந்த அளவுக்கு சுச்சுவேஷன் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு ஃபியர் இல்லாமல் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் டிரைவிங் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபிலோமினா நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணாங்க. அந்த மிஸ்டேக்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம்தான். அப்போ நான் சொன்னேன், இந்த மிஸ்டேக்கை தெரியலன்னா நீங்கள் மோல்ட் ஆக மாட்டீங்க, ஒரு கான்ஃபிடென்ட் டிரைவிங் வராது, நான் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்க முடியாது. அப்போ உங்கள் மிஸ்டேக்கை சுட்டி காட்டினா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதனால் என்ன தவறு பண்ணுறோன்றதை நீங்கள் உணர்ந்தால் தான் நீங்கள் இங்கே அடுத்த நாள் கிளாஸ் வரும்போது அந்த தவறுகளை திருத்தி ட்ரைவ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அழகாக ஃபாலோ பண்ணி ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை நான் சொல்ல அடுத்தடுத்த கிளாஸ் நல்லா ட்ரைவிங் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களே சொன்னாங்க என்கிட்ட, மேம் எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் டிரைவிங் இப்போ எனக்கு தெரியுது, இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது, நீங்கள் வேணால் பாருங்கள், நான் ஜெர்மன் போயிட்டு கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிவிட்டு லைசன்ஸ் வாங்கி நான் டிரைவிங் நான் பண்ணி வீடியோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இந்த கோர்ஸை முடித்தாங்க. இதுக்கப்புறம் ஃபிலோமினா ஜெர்மனில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஏன்னா அதே கான்ஃபிடென்ட் லெவலில் தான் அந்த கோர்ஸ் அவங்களும் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை என்னோடய நம்பிக்கை, அவங்க வீணாக்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள் ஃபிலோமினா.